ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே மேடம் ஃபோன் பண்ணி போய் சிக்கன் ரெண்டு எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் சிக்கன் எடுக்க தான் வந்திருக்கேன். முன்னாடி இருக்கிற கடையில் சிக்கன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கத்தா நாளைக்கு வாங்கின்னு வரலாம். நம்ம வண்டி சாய் வந்து ஓனர் வச்சுருக்காரு. கூட இருக்கிற ஒரு வண்டி சாய் எடுத்துன்னு போய் வாங்கின்னு வருவோம். 2 சிக்கன் மட்டும் தான் எடுத்துன்னு வந்து வைப்போம். அப்புறம் பசங்களோட துணியை வச்சுருக்காங்க, அது எதுவுமே லேண்டரியில் கொடுக்கணும். துணியும் அப்புறம் பிளாங்கெட்டும் 2 எடுத்துன்னு போய் கொடுப்போம். ஃபஸ்ட்டு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவோம். 2 சிக்கன் 3 தினார் 170 ஃபில்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 883 ரூபா. சிக்கன் லிஃப்ட்டில் வச்சுட்டு பசங்களோட துணி இருந்துச்சு, இது எடுத்துன்னு வந்து லேண்டரியில் கொடுத்துட்டேன். 3 பெட்ஷீட்டு அப்புறம் பசங்களோட துணி. மேடம் கால் பண்ணி, குமார் லிஃப்ட்டில் வண்டி சேவை வச்சுருக்கும் பாரு, வண்டி ஷார்ட் பண்ணிட்டாங்க. வந்து வண்டி ஷார்ட் பண்ணால் வண்டியில் பெட்ரோல் இல்லை. அது நேற்று நைட்டே ஓனர் என்கிட்ட சொல்லிட்டு வண்டி சேவை வச்சுருந்தாரா, நான் எதுவுமே பெட்ரோல் போட்டு வந்திருப்பேன். ஏடிஎம் கார்டு எங்கிட்ட தான் இருக்குது. ஏன் அதுமாரி பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ எங்கே இட்டுன்னு போகிறாங்க தெரியல. பெட்ரோல் பங்க் இருக்கிற வழி இட்டுன்னு போனால் பெட்ரோல் போட்டுருவேன், வேறு வழி இட்டுன்னு போனால் பெட்ரோல் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. பாருங்க, சுத்தமாக லோ ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம் எந்த வழி இட்டுன்னு போகிறாங்க. பெட்ரோல் பங்க் அந்த வழியில் இருக்குதா, போட முடியுமான்னு. ஹல்லாக்கு வந்திருக்காங்க மாமா சலூன் கடைக்கு பசங்கள்கிட்டன்னு. வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை மாமா, நான் போய் ஏன்னா பெட்ரோல் போட்டுன்னு வந்துடுறேன் அப்படின்னு. போகாது எங்கள் பக்கத்தில் எங்குமே இல்லை, ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் சுத்தமாக பெட்ரோலே இல்லை மாமா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி இரு வீட்டுக்கு போவோம்ல அப்படின்னா. வீட்டுக்கு போவோம், சரி வீட்டிலேருந்து நான் பெட்ரோல் பங்க்கு போனேன்ல தூரமாக. இப்போ இது டபுள் வேலை தானே எனக்கு. என்னன்னு ஒன்றுமே புரியல. பைத்தி முடியுது நமக்கு. இவங்க சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க. ஓனர் பேய் ஆட்டம் ஆடுவார். பெட்ரோல் இல்லைன்னு தெரியுது தானே, அப்புறம் எதுக்கு நீ வண்டி இது பண்ணால் சொல்லிட்டு போய் பெட்ரோல் போட்டு வர வேண்டி தானே. ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது தானே, ஏன் போய் பெட்ரோல் போடல உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராமாயணமாக யோசிப்பார். இவங்க ஒரே இடத்துல முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் வந்துடுறேன், நைட்டு வீட்டில் இருந்து போட்டு நீ பெட்ரோல் போடுப்போ அப்படின்ட்டு. ஐயோ இந்த டிரைவர் நிலைமை நினச்சா பேசாமல் எல்லாம் வேணான்னு எங்காவது போயிடலாம் போல் இருக்குது. உயிரை கையில் பிடிச்சின்னு வண்டி ஓட்டினா தான் அந்த பெட்ரோல் போகிறதுக்கு சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. வண்டியை அடங்கி வந்துச்சு. இருந்தாலும் எங்கன்னா வழியில் நின்றுமோன்ற பயத்தில் வந்தேன். இப்போ பெட்ரோல் தான் ஓடின்னு இருக்குது, நம்மளுக்கு தான் ஓடின்னு இருக்குது. ஃபுல் பண்ணிட்ட டேங்க்கு. இந்த 2.5 வருஷத்தில் இன்றைக்கி தான் நான் இவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறேன். எவ்வளோனா 6 தினார் 400 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 1784 ரூபா. இந்த அளவுக்கு இன்றைக்கி தான் நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் லோ ஆனாலும் 6 தினார், அதிகபட்சம் 6 தினார் 100 ஃபில்ஸ் வரை தான் போட்டுருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி தான் 6 தினார் 400 ஃபில்ஸ். தெரியுதான்னு தெரியல, தெரியாது. ஓனர் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குது. ஏன்னா பசங்களையும் எடுத்தையும் ஓனரே இட்டுன்னு வெளியே போயிட்டார். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் செல்லு யூஸ் பண்ணியிருந்தேன், கடுப்படிக்குது. சரி நைட்டுக்கு டின்னரு என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா முட்டை இருக்குது, ஓட்ஸ் இருக்குது. இதை வச்சு ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிட்றது கிடையாது. முட்டையை நல்லா வறுத்துட்டு அதிலே ஓட்ஸ் போட்டு ஒரு உப்புமா மாரி சாப்பிட்லாம் ரெடி பண்ணி. ஓட்ஸ் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதிகமாக போட்டுட்டுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. ஓட்ஸ் வறுக்கும் போதே அந்த ஓட்ஸோட வாசனை வருதுங்க. நம்ம டிஷ்ஷு ரெடி. எப்படின்னு டேஸ்ட் பார்க்கலாமா? நல்லா உப்புமா சாப்பிட்ற மாதிரி இருக்குது.
இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டிருந்தா சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு படுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.